ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரபு சேனல்லேருந்து வந்திருக்கேன். நான் மறுபடியும் இன்னொரு புது ரெசிபி ஸ்நாக்ஸோடு வந்திருக்கேன். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கண்ணுக்கு நல்லது. ஓகேங்களா? இந்த பொன்னாங்கண்ணி கீரையாகவே கொடுத்தா, கீரை நார்மலாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ கீரையிலேயே நம்ம புது ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்து தான் இது வந்து மோமோஸாக பண்ணி கொடுக்க போகிறோம். கீரையில் மோமோஸ் எப்படி இருக்குமோன்ட்டு தானே யோசிக்கிறீங்க. நம்ம இப்போ செய்கிறோம். என்ன ஏதுன்னு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் சூடாக வந்ததுமே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடாய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், ரொம்ப அதிகமாக தேவைப்படாததுக்கு. எண்ணெய் காஞ்சிருந்துமே கடுகு சீரகம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கடுகும் சீரகமும் எடுத்து வச்சுருக்கோம். இதுவாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் சீரகம் நல்லா பொரியணும். பொரிஞ்சுது, இப்போ பொரியுது பாருங்கள். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஆனியனை ரொம்ப பொடுசாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் வதக்க பார்த்து சால்ட்டும் ஆட் பண்ணிடலாம். போதுமான சால்ட். ஓகேங்களா? டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சளாக ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்கு தெரியுமா சீக்கிரமாக போடுறது? வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பக்குவத்தை வந்தோடனே நம்ம கீரை கழிவெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம இது போட்டுடணும். பொன்னாங்கண்ணி கீரை மாதத்தில் 3 டைம்ஸ் ஆகுது. பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. பெரியவங்களும் எடுத்துக்கலாம். வெறும் கீரையாகவே கொடுத்து சாப்பிட்றதுக்கு பிடிக்காதனால இந்த மாதிரி நம்ம சிக்கனு, அப்புறம் வந்து வெஜ்ஜு, அந்த மாதிரி காய்கறிகள்லாம் மோமோஸ் செஞ்சுருக்கோம். கீரையெல்லாம் நம்ம மோமோஸ் செஞ்சுட்டு அந்தளவுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிப்போம். ஆனால் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதுவும் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிக்கலாம். கீரை ஒரு பக்கம் வெந்துகிட்டே இருக்குது பொரியலுக்கு. அதுக்குள்ளேயே நம்ம மாவு பிசையறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி ஸ்டஃபிங்க்கு நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா? அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டு பண்ணாலும் கலக்கலான்னு ஆகிடும். கொஞ்சம் நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கணும்னா கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி தான் மாவு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போது இதில் மேலோட்டமாக கொஞ்சம் மாவு காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றினா போதும். இதுவும் மிக்ஸ் பண்ணி மாவு மேலே ஈரத்தன்மையோடு இருக்கும்னா காயாது. மாவு நம்ம தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸு அப்படியே விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறிச்சனாவே போகும். நம்மளுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டாவே ஒரு 10 மோமோஸ் வரைக்கும் நம்ம செய்யலாம். தாராளமாக 4 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இவ்வளோதான் பக்குவம். ஓகேங்களா? இப்போ கீரை எப்படி இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கீரை கொஞ்சம் பக்குவத்துக்கு வெந்திருக்கு. நம்ம வந்து காரத்துக்கு என்னென்ன போடுறது நம்ம அதையும் பார்த்துக்கலாம். மிக்சியை போட்டு எடுத்துக்கணும். அதனால் என்னென்ன தேவைன்றது காரத்துக்கு போட்டு இப்போ இது மூடி போட்டு வச்சுருங்க.
காரத்துக்கு காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன், வரமிளகா, அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலையும், அதே மாதிரி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்துருவோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன். இது எல்லாமே போட்டு மிக்ஸி போட்டுக்கலாம். இது போட்டு மிக்ஸி போட்டோம்னாலே இது கீரைக்கு போடுற அந்த பொரியலுக்கு போடுற டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதனால் மிக்ஸி அரைச்சிட்டு வந்துக்கலாம். மிக்ஸி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த மிக்ஸிடுன்றது நம்ம அதில் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கீரையில் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஓகேங்க? இதுலையும் ஃபுல்லாக கலந்து ஊற்றிடலாம். மாதிரி நல்லா உதிரியாக வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம தட்டு போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். உள்ள ஸ்டஃபிங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது பக்கமாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அந்த மாவு ஊற வச்சுருக்கேங்க இல்லையா, அதை வந்து நம்ம திரட்டிட்டு ஃபுல்லாக மோமோஸ் மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் பஃபிங் வச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸுங்களாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அழகாக சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். குட்டி குட்டி சப்பாத்தி தேய்க்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஒரு சின்ன சர்க்கிள் எடுத்து தேய்ச்சிட்டு இதை வந்து இப்படி திருப்பி போட்டுக்கிட்டு சப்பிங் வச்சு அழகாக மோமோஸ் மாதிரி சுற்றிக்கலாம். செஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இட்லி குண்டா வச்சுருக்கோம், அதில் தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இட்லி போட்டு 2 தட்டு தேவைப்படும், அது மட்டும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் இருக்குது. தட்டு வச்சுட்டோம். இப்போ ஒரு குழியில் ஒரு மோமோஸை எடுத்து வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு நல்லா ஆவி காட்டிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம இந்த இதில் இட்லி குண்டாலாம் நல்லா ஆவி காட்டினோம்னாவே போதும். 10 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? வெந்துட்டாங்க.
வெந்துடுச்சிங்க, ஒட்டாமல் இருக்குது. வெந்துட்டு இருக்குது. இப்போது தட்டுக்கு எடுத்துக்கலாம். நம்மளோட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வெறுமையாகவும் சாப்பிட்லாம், இல்லை சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம். இப்படியே கொடுத்தோம்னாவே பசங்க காலி பண்ணி விடுவாங்க. இது சாஸ் வேறு தொட்டு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம போட்ட மாவுக்கு இத்தினி மோமோஸ் எல்லாம் வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ஹெல்தி. பிள்ளைங்களுக்கு அடிக்கடிக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப கண்ணுக்கும் நல்லது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த பொம்மி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.